வரகாத்து. நாங்கள் இன்றைக்கு ஒரு ஒரு சீனி நோயாளி நேற்று நேற்று வந்தார். ஒரு 52 வயசு, சரியானே, கோமாரி இருந்து வந்தார். அப்ப அவர வலது காலில் தொங்கல் விரல்ல கீழுக்கு விரல்ல ஒரு காயம், அதுதான் காட்ட வந்தார். அப்ப அந்த காயத்துல கையை வச்சா எலும்பு துண்டு உடைஞ்சி வழியால நீட்டிட்டு இருக்கி, சரியானே. சீனியை பார்த்தா 420, இன்சுலின் பாவிக்கிறாள், 52 வயசு, சரியானே. அப்ப எலும்பு நொறுங்கி உடைஞ்சி, சரியானே, பாதி எலும்பு குத்தி காயம் கீழே. அப்ப அது வரைக்கும் அவருக்கு என்ன, அது வரைக்கும் அவருக்கு ஒன்றும் பெரிய ஒரு வேதனை ஒன்றும் இல்லை. அப்ப காலில் நீ தட்டுப்படுன்னு தான் காட்ட வந்து. அப்ப இது இவ்வளவு ஏன் நடக்குது இவ்வளவு? அவர்கிட்ட கேட்டா சீனியனை கொண்ட்ரோல் சொன்னாரு. நான் பாக்குறதுக்கு முதல்ல சீனியனை கொண்ட்ரோல் வளமையா 110 90 தான் இருக்கிறேன். என்ன சாப்பிடாம பாக்குற சீனி 90 110 இருக்கும், ரைட். இவ்வளவு பிரச்சனையும் என்ன உங்களுக்கு விளங்கிக்கொள்ளணும். முதலாவது பிரச்சனை, இந்த எலும்பு ஏன் உடைஞ்சிச்சு? எலும்பு ஏன் உடைஞ்சிச்சு? காலில் நீ உளுந்தையா இல்லை, சரியானே, அடிபாட்டையா இல்லை, எலும்பு உடைஞ்சிச்சு. அது ஏன்னு சொல்லிச்சுன்னா, இப்ப உதாரணமா இப்ப கால் பாதம் வந்து சீனியால கட்டுப்பாடு இல்லாத சீனி இருந்துச்சுன்னா, அப்ப 420 சொல்றமே, அது எத்தனை மணிக்கு பின்னரம்? 4-5 மணி தான் 420. காலத்தாரு வாயை மூடி வச்சு போட்டு பார்த்தா 110 120. ஒரு வாயை திறந்து போட்டு பார்த்தா 400, சரிதானே. அப்ப இதான் அந்த கட்டுப்பாடுன்னு சொல்றது. நீங்க கட்டுப்பாடுன்னு சொல்றது காலத்தால பாக்குற சீனி. நான் இப்ப அதை கணக்கெடுக்கிறதே இல்லை. இந்த காலத்தால நீங்க சாப்பிடாம இருந்து வந்து காட்டுவீங்க ரிப்போர்ட், அதை கணக்கெடுக்கிறதே இல்லை. அது வெறும் பொய் ரிப்போர்ட். பொய் ரிப்போர்ட்னா நீங்க காலத்தால ஒண்ணு செஞ்சு வச்சு காட்டுற, பிறகு டீயை குடிக்கிறேன், இல்ல சீனியை போட்டு டீயை குடிக்கிறேன், அல்ல கொஞ்சம் சீனியை போட்டு டீயை குடிக்கிறேன், சீனியை தொட்டு குடிக்கிறேன், அல்லது நக்கிட்டு குடிக்கிறேன், சரியானே. ஏதோ ஒரு வகையா நீங்க போற இடத்துல எங்க போன உடனே விசிட் போனா தார டீயை குடிக்கிறேன், ஜூஸ் பேக்கெட் அந்த கல்யாண வீட்டுல அதை குடிக்கிறேன், சரியானே. அப்ப இனிப்பு போட்ட இதுகளை குடிக்குங்க. குடிச்சா என்ன செய்யும்? திருப்பி 300 350 வந்துருமே. நீங்க 110 காட்டினத்துக்கு டீயை குடிச்சு அதோட ஒரு பாலாப்பத்தை அல்லது வண்டாப்பத்தை தேத்தன் கடையில போய் காலையில சுபோதோடு போட்டு போய் அதே ஒன்று அடிச்சுட்டு வந்தா வீட்டை போனா வைஃப் தர மாட்டா, சீனி போடாம தருவா. அப்ப நாம கடையில போய் ஒரு டீ ஒன்று அடிச்சுட்டு வந்தோம்னா எல்லாம் மில்க் மேட் டீ ஒன்று, அப்ப என்ன செய்யும்? சீனி வரும். அப்ப நாளடைவில் இப்ப நீங்க ரிப்போர்ட் எல்லாம் நெல்லம் காட்டுங்க, இங்க கால் பாதம் வரைச்சு போயிது. அப்ப 90 100க்கு கால் பாதம் வரைக்குமா இல்லை, அது 300 350 பகலைக்கு எல்லாம் இருக்கு. இரவைக்கு ஒரு 12 1 மணிக்கு போறதுதான் குறைய தொடங்குது. என்ன வாய் மூடி இருக்கே, அப்ப காலையில குறைய காட்டுது. அப்ப அவரை கால் விரைச்சிருந்ததால நடக்கக்குள்ள என்ன செய்வோம்? நாம ஊண்டிதான் நடப்போம், விரைச்ச கால் தானே. அப்ப நிலத்துல கால் இடிக்கான்னு சொல்லி மூளைக்கு விளங்காது. கால் நம்ம நிலத்துல பட்டுட்டான்னு விளங்காது. கொஞ்சம் ஊண்டினாதான் அந்த ஆழமான நரம்பு அந்த உணர்வு எடுக்கும். அப்ப நடையெல்லாம் எப்படின்னா விரல் இப்படி ஆகும், அந்த பாதத்துல விரல் தொங்கல் இப்படி மட்டும் நேரா இருக்காது, இப்படி சுருட்டி குத்தும். கூட பேர் அந்த திமுத்தாக்கல காலெல்லாம் பார்த்தா இப்படி இருக்கும் விரல் தொங்கல். அப்ப இது குத்தும், குத்தி ஊண்ட என்ன செய்யும்? அவர்கிட்ட பழைய காயம் ஒன்று இருந்திருக்கு, அந்த காயத்துக்குள்ளால கிருமி போய் எலும்ப கரைக்கும். உங்களுக்கு நோவாது. எலும்பு லூஸ் ஆயிடுச்சுன்னு என்ன செய்யும்? இன்னும் கொஞ்சம் ஊண்டி நடக்கல உடைஞ்சிடும். இப்ப எலும்பு உடைஞ்சிச்சுண்டா அதுக்குள்ளால கிருமி போயிடுச்சுண்டா எலும்புல கிருமி, எலும்பு காய்ச்சல் மாதிரி வாரது, சரியானே, ஒஸ்டியோமைலைட்டிஸ். அப்ப அது கரைஞ்சி பிறகு அதுல புடிமானம் இருக்காது, அந்த விரல் இருக்கும், சரியானே. இப்ப அவர் அந்த எலும்பை உடைச்சி எடுத்து கிளீன் பண்ணி இருக்கி பிறகு அந்த இதுல ஆடுமே சும்மா எலும்பு ஒன்று இருந்தா தான் அந்த விரல் புடிமானம் இருக்கும். எலும்பு இல்லாட்டி சும்மா சதை ஒன்று தொங்குறாப்புல இருக்கும், பிறகு சரி வராது, அது குடிக்க மாட்டா பழுதாகும். அப்ப அதை கட் பண்ணி போட்டு மடிச்சு தச்சிடணும். அப்ப ஒரு விரல் இல்லாம போ, சரியானே. அப்ப பாருங்க, அப்ப இது என்னத்தால வந்தேன்னு சொல்லி சொன்னா பாதம் விரைச்சத்தால உணர்வு இல்லை. அப்ப எலும்பெல்லாம் நொறுங்கினாலும் உங்களுக்கு விளங்குது இல்லை. மற்றது அவர் சின்ன வசனம், நான் இன்சுலின் அடிக்கிறேன் சார். இப்ப சீனி 420 தானே, இன்சுலின் அடிக்கிற சார்டா இன்சுலின் அடிச்சா குறையுமா? இன்சுலின் அடிச்சு போட்டு டீயையும் குடிச்சா, சீனி போட்ட டீயையும் குடிச்சா சீனி எப்படி குறையுது? இப்ப சில ஆக்கள் நினைச்சிருக்கீங்க நான் இன்சுலின் அடிக்கேன், அப்ப எனக்கு அந்த கொண்டோல் அடிக்கும், சரியானே. இன்சுலின் அடிச்சாலும் நீங்க இதை அடிக்கப்படா, இஞ்சாலு இனிப்ப
இனிப்பு ஜூஸ்களையும் சீனி போட்ட ட்ரிங்க்களையும் கேக்கையும் என்ன கல்யாண வீட்டில் போனா கேக் சாப்பிடுற, பேக்கரி சாமான தொட்டு சாப்பிடுற டீயோட. ஆனா மத்த சாமான்லாம் கொண்டோல் கேட்டா பாருங்க, சோறு கொஞ்சம் தானுங்கிற, சுவப்பரி சோறுங்கிற. நான் வேற பெருசா சாப்பிடுறதும் இல்லை, இதை வைக்கலாம் ஒரு 4 இடியாப்பம் தான் சாப்பிடுறேன். அப்படி உணவெல்லாம் கட்டுப்பாடு அடிக்காங்க. இந்த சின்ன சின்ன சாமான் அதோடு வருது என்ன, தேங்குழல் வெள்ளிக்கிழமை என்ன ஜும்மா பள்ளிக்கு முன்னுக்கும் தேங்குழல் இருக்கும், சுட சுட முருக தேங்குழல் இருக்கும். கலைஞ்சி வரக்குள்ள வெள்ளிக்கிழமை கடும் டேஞ்சரான நாளா போயிட்டு என்ன. அங்கால வீட்டை போனா தம் பிரியாணி வெண்ணெய் எல்லாம் ஊத்தி ஃபுல் அடி. அங்கால இஞ்சால தேங்குழல் கடை, இனிப்பு சாமான் மஸ்கட் கடை அந்த பள்ளிக்கு முன்னுக்கு வச்சிருக்கு. வெள்ளிக்கிழமை கிட்டத்தட்ட நீங்க தொண்டு அழிங்கன்ன மாதிரி தான் வச்சிருக்கீங்க கிட்டத்தட்ட வெள்ளிக்கிழமை. சரியா? அப்ப நாம கடும் கவனமா இருக்கணும். இந்த சின்ன துண்டு வந்துருவாங்க தேங்குழல் உம்படித்தானே, அது பரவாயில்லை, சின்ன துண்டு அன்பா அது அவ்வளவு தனிச்சீனியே. இப்ப சோறு கொஞ்சம்ங்கிற மாதிரி இல்லையே இது. ஒரு ரொட்டி துண்டை தின்னுங்க, பாதிய ரொட்டியை தின்னுங்க என்ன மாதிரி இல்லை இது. அது தனிச்சீனி என்ன. ஒரு கரண்டி சீனியா இப்போ நம்ம ஒரு பிங்கான் சோறுக்கும் ஒரு கரண்டி சீனியும் சமனா இருக்கும். ஒரு கரண்டி சீனியை பொட்டியை குடிச்சா 300 வந்துடும். ஒரு பிளேட் சோறு திண்டா தான் 300 வரும். சரியானே? அப்ப நீங்க தயவு செய்து கடும் கவனமா இருங்க. ஏன்னா அப்ப விரல் கலட்ட போகக்குள்ள குளர்றீங்க எல்லாரும். விரலை எடுக்காதுங்க சார், நான் எடுக்காம வச்சு என்ன இது வச்சிருந்தா இன்னும் இன்னும் முள்ளுக்கும் கிருமி சாவுமே. அப்ப பழுது உள்ள இடத்த உடம்புல வைக்கப்படா. பழுது உள்ள இடத்த வச்சா பழுதுல தான் புழுவார. ஏன்னா ஒரு இடத்துல பழுதான சாமான் இருந்தா அதுல செய்யும் புழு வரும். இப்ப சில நோயாளி வருவாங்க, ஒன்றுமில்ல மருந்த கலட்டினாதுக்குள்ள புழு வரும். மருந்த கலட்ட சீலை கலட்டக்குள்ள அந்த புழு வரும். அப்ப புழு வெளியே இருந்து வந்தேன் இல்லையே. அப்ப அந்த பழுதானதுகளை வச்சு கொள்ளக்கூடாது. அப்ப பழுதானது எப்படியும் அகற்ற தம்பணும். அப்ப அன்னரன் நாம இந்த விரல் எடுக்கான சார், காலை எடுக்கான சார்னு சொல்லி சரி வராது. என்ன நம்ம உயிரை காப்பாத்துற கட்டம் வரக்குள்ள காலை பார்க்கலாம். சரியா? உயிர்தான் முக்கியம். அப்படி வரக்குள்ள அந்த விரல் துண்டு எடுக்க தவறும். சரியா? ஆகவே தயவு செய்து மிச்சம் கவனமா இருங்க. இன்சுலின் அடிக்காம நான் குளிசையெல்லாம் போடுறேன் சொல்லி போட்டு நீங்க கட்டுப்பாடு இல்லாம இருந்துறாங்க. கட்டுப்பாட்டோட தான் மருந்தையும் பாவிக்கணும். சரியானே? அந்த நம்ம மைண்டுக்குள்ள நம்ம குளிசரிக்கு தானே, குளிசை போட்டு தானே இருக்கும், குறைய தானே இருக்கும். இது மட்டும் நினைக்காதங்க. என்ன இப்ப சீனி கடும் ஒரு பிரச்சனையான வருத்தமா வந்து கொண்டிருக்கு. அடுத்து ஒரு நோய் இல்லை சீனிங்கிறது, முழு உடல்ல இருக்கிற எல்லா உறுப்புகளையும் பாதிக்கிற ஒரு நோய். என்ன கண்ணை பழுதாக்கும். என்ன இப்ப சீனி கொண்டோல்ல இருந்தா 40 வருஷம் 30 வருஷம் இருந்தாலும் அந்த உபாதை பெறாமக்கு பாதுகாத்தா நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. கண்ணில் பாதிப்பு வரல, கிட்னில பாதிப்பு வரல, நரம்புகள்ல பாதிப்பு வரல, இருதயத்துல பாதிப்பு வரலண்டா சீனி 40 வருஷம் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன கட்டுப்பாட்டோட உபாதை இல்லைண்டா. இதுல மெயின் என்னன்னா அந்த எல்லா உறுப்புகளையும் டேமேஜ் பண்றதுதான் பிரச்சனை. டேமேஜ் ஆகும் வரையும் நமக்கும் பெரிய ஒரு சீரியஸா விளங்காது. நாம 450 ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகலாம், 500 வந்து போகலாம், ஒன்றும் செய்யாது. எப்ப செய்ய முடியலச்சுன்னா பழுதாக்கினது போறோம், டேமேஜ் வந்தா தான் செய்யும். அப்ப நம்ம டாக்டர் ஒரு பழக்கம் என்ன சொன்னா ஒரத்த வாரல். இப்ப 500 இருந்தா கொஞ்சம் பாட்டில் இருங்க, இன்சுலின் அடிச்சு சேலைனம் போட்டு சீனியை குறைச்சிட்டு போவோம்னு சொல்லிச்சேன்னா அது உரமா இல்லை, வீட்டை ஒத்தரும் இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லானே, இப்ப எனக்கு ஒன்றும் செய்யலையே அந்த 500 இந்த ஓட்டு வீட்டை போக தொடங்குற. அது இப்ப செய்யாது, அது உள்ளுக்கு படிஞ்சு டேமேஜ் ஆகிதான் செய்யும். ஆகவே தயவு செய்து நீங்க சீனிய எந்த நேரம் பார்த்தாலும் கொண்டு அரிக்கணும். நான் இப்பான் டீ குடிச்சு அதாலான் 300, இப்பான் சாப்பிட்டுட்டு வந்த கேக் ஒரு கிண்டாதான் 400, இந்த விளக்கம் செல்லாதுங்க. எந்த நேரம் குத்தி பார்த்தாலும் கட்டுப்பாடு. சரியானே? சாப்பிட்டு போட்டு வந்து செக் பண்ணி பார்த்தாலும் 180 குறை இருக்கும். அப்பதான் நீங்க சாப்பிட்டு சாப்பாடு கட்டுப்பாட்டான சாப்பாடு, சீனிக்காராக்கள்ல சாப்பாடு, அப்ப 180 அடிக்கும். சரியானே? சாப்பிடாம வரும் பழத்துல பார்த்தா 110 120 இருக்கும் காலையில. இப்படி இருந்தா கட்டுப்பாடு. அப்ப இடைக்கிடைக்க சும்மா நீங்க இடையிலையும் பார்க்கணும் நம்ம இந்த சாப்பிட்ட உணவுக்கும் எத்தனை இருக்கணும். அப்ப நம்மளுக்கு அப்ப இது சரி வராது இந்த சொல்லி வழங்குமே. இப்ப நீங்க ஒரு சாப்பாடு ஒண்ணு வித்தியாசமா சாப்பிட்டீங்கடா கொஞ்சம் ஒரு 2 ஹவர்ல போய் குத்தி பார்க்கணும். அப்ப இது சரி வரான்னு வழங்குமா உங்களுக்கு. 180க்குள்ள இருக்கின்றா அந்த உணவை சாப்பிடலாம். சரியா? ஆகவே தயவு செய்து கடும் கவனமா இருங்க. ஏண்டா உபாதை ஏற்பட்டா நாம மட்டும் பாதிக்கப்படுறதில்ல,
நம்மட முழு குடும்பமும் பாதிக்கப்படும். என்ன வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு பிரச்சனையாகும், குடும்ப உறுப்பினர்களுக்கு பிரச்சனையாகும். கிட்னி பழுதானா முழு ஃபேமிலிக்குமே பிரச்சனை. எல்லாரும் சேர்ந்து தான் 80 லட்சம் 90 லட்சம் காசு சேர்க்கணும். என்ன குடும்பம் எல்லாம் சேர்ந்து தானே சேர்க்கணும். ஆளுக்கு 1 லட்சம் 2 லட்சம் சேர்த்து தானே கிட்னி மாற்றீடு செய்ய போகணும். என்ன அப்ப அதனால தயவு செய்து நீங்க எல்லாத்தையும் யோசிங்க. சின்ன ஒரு நவிசி படுத்துற பாடு அப்படித்தானே, அதை கண்டா துங்கணும் போல இருக்குதானே. அதுக்குத்தான் நீங்க நோயாளிகளை பார்க்க போங்கன்னு சொல்ற. கால் கலட்டின நோயாளி, சீனி வருத்தத்தால இதுல பட்டை போட்டு விட்டு டயாலிசிஸ் பண்ற நோயாளி, என்ன சீனி வருத்தத்தால பார்வை இல்ல ஆக்கள் கதைக்கிறது மட்டும் கேட்டுட்டு நடக்கிற ஆக்கள், இவங்களோட வீட்டுகள் எல்லாம் போங்க, அவங்களை சந்திங்க, அவங்க ஹாஸ்பிட்டல்ல போய் பாருங்க. பார்த்தா என்ன ஒரு பேஸ் ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தா விளங்கும் சீனிக்காராக்கள்ற நிலைமையெல்லாம். ஆபரேஷன் வார்டுல போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஒரு பயம் பெறும். அப்ப ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணலாம். சாப்பிடக்கூட அந்த ஞாபகம் பெறும், அவரை பார்த்தது அவர் பட்ட அவதி என்ன கணக்குள்ள வரும். அப்ப அதை திங்கிறது கொஞ்சம் கவலையா இருக்கும். அது இப்படி நாங்க கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி போனா தான் நாங்க ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயமா இருக்கிறோம். இல்லைன்னு சொல்லிச்சுன்னா எல்லாரும் உழைச்ச காசி சேர்த்த பணம் எல்லாத்தையும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் வழிய கொட்ட வேண்டிய நிலைமா வரும். அதை வித்து இதை வித்து அந்த கடைசி டைம்ல நம்ம உயிரை தர பார்ப்போம், சொத்தை பார்க்க மாட்டோம், ஆளை காப்பாத்துறதான் பார்ப்போம். அப்ப அந்நேரம் நம்ம கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தது, பத்தியம் காத்து சேர்த்தது எல்லாத்தையும் கொண்டு போய் சும்மா கொண்டு கொடுத்து போட்டு வர வேண்டி வரும். ஆகவே கவனம் எடுத்து எல்லாரும் ஆரோக்கியமாக வாழ வல்ல இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.